ஐபிஎல் 2026 சீசன்ல ஏப்ரல் 6, 2026 அன்னிக்கு நடந்த ஒரு முக்கியமான ஆரம்பகால போட்டியில மேட்ச் 12ல பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஎஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தோக்கடிச்சு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செஞ்சாங்க. கொல்கத்தால இருக்கிற கேகேஆர் ஓட வரலாற்று சிறப்புமிக்க ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸ்ல நடந்த இந்த மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட வெற்றி தொடர்ந்து இந்த டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு இது 3வது தொடர் வெற்றியா அமைஞ்சது. ஆனா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு இந்த சீசன்ல இது 3வது தோல்வி. இதனால டீம்க்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அழுத்தம் ஆயிடுச்சு. இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது ஐபிஎல் 2026 சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ் ஓட வலுவான ஆரம்பத்தை காட்டுது. ஆனா அவங்களோட ஃபார்மை நிலைநிறுத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த போட்டியில நல்ல தன்னம்பிக்கையோட களமிறங்குனாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள்ல அவங்க குஜராத் டைட்டன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ்னு பெரிய அணிகளை வீழ்த்தியிருந்தாங்க. குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிரா அவங்க பண்ண அந்த அதிரடியான சேசிங் அவங்கள ஐபிஎல் 2026ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிற டீமா காட்டியிருக்கு. கூப்பர் கானலி 2 மேட்ச்ல 108 ரன்களோட நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கார். அதேபோல விஜய்குமார் வைஷாக் 2 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்கார். இவங்க 2 பேரோட சிறப்பான ஆட்டங்கள் தான் பஞ்சாப் கிங்ஸ் டீம் இந்த சீசனை வெற்றிகரமா தொடங்கறதுக்கு பெரிய காரணம்னு சொல்லலாம். அதுமட்டுமில்லாம அர்ஷ்தீப், ஜான்சன், வைஷாக், பார்ட்லெட், சஹால்னு ஒரு பேலன்ஸ்டான பவுலிங் யூனிட்டையும் வெச்சிருக்காங்க. இதுதான் இந்த சீசன் ஆரம்பத்திலேயே அவங்க எதிரணிகளை மிரட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஈடன் கார்டன்ஸ்ல நடந்த இந்த மேட்ச் 2026 சீசனோட சவாலான தொடக்கத்துல இன்னொரு பின்னடைவாதான் அமைஞ்சுது. இதுக்கு முன்னாடி கேகேஆர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரா அவங்களோட சொந்த மைதானத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வி உட்பட தொடர்ந்து 2 மேட்ச் தோத்திருந்தாங்க. அணி பேட்டிங், பவுலிங் 2லையுமே தடுமாறிக்கிட்டு இருக்கு. முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்கள் சிலர் இல்லாததாலையும் பெரிய விலைக்கு வாங்கப்பட்ட கேமரூன் கிரீன் பவுலிங் போட முடியாததாலையும் இந்த பிரச்சனை. அங்கிரிஷ் ரகுவன்ஷி கேகேஆர்-க்காக 2 மேட்ச்ல 2 அரை சதங்களோட 103 ரன்கள் அடிச்சு நம்பிக்கை கொடுத்தாலும் அணியோட ஒட்டுமொத்த செயல்பாடு எதிர்பார்த்த அளவு இல்லை. ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் பொதுவா பேட்டிங்குக்கு சாதகமானதுதான். ஆனா ஆரம்பத்துல வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் கொஞ்சம் கை கொடுக்கும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மோதல்கிறது ஐபிஎல் வரலாற்றிலேயே ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகை. 2 டீமும் இதுவரைக்கும் 35 தடவை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. வரலாற்று ரீதியா பார்த்தா கேகேஆர் கையே ஓங்கி இருந்துச்சு. பஞ்சாப் கிங்ஸ் 13 மேட்ச்கள்ல ஜெயிக்க கேகேஆர் 21 மேட்ச்கள்ல ஜெயிச்சிருக்கு. ஒரு மேட்ச்ல மட்டும் முடிவு வரல. ஈடன் கார்டன்ஸ்ல கேகேஆர் ஆதிக்கம் இன்னும் ஜாஸ்தி. அங்க 14 தடவை மோதி இருக்காங்க. அதுல பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரா கேகேஆர் 9 மேட்ச்கள்ல ஜெயிச்சிருக்கு. பிபிகேஎஸ் 3 மேட்ச்கள்ல தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா சமீப காலமா பிபிகேஎஸ் கேகேஆர்க்கு எதிரா சில பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. 2024ல ஈடன் கார்டன்ஸ்ல நடந்த மேட்ச்ல ஐபிஎல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ரன் சேஸ் பண்ணி ஜெயிச்சதும், 2025ல முல்லான்பூர்ல நடந்த மேட்ச்ல ஐபிஎல் வரலாற்றிலேயே ரொம்ப குறைவான ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சதும் இதுல அடங்கும். 2024ல கேகேஆர்க்கு கோப்பையை வாங்கி கொடுத்த ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு கேப்டனா இருக்கார். இது இந்த போட்டிக்கு இன்னும் ஒருபடி சுவாரஸ்யத்தை சேர்த்திருக்கு. இந்த 2 டீமுக்கும் இடையிலான மோதல்ல அதிக விக்கெட் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் தான். மொத்தம் 36 விக்கெட்டுகள் எடுத்திருக்கார். ஐபிஎல் 2026 சீசன் மார்ச் 28ல தொடங்கி மே 31 வரைக்கும் நடக்குது. இதுல 10 அணிகள் மொத்தம் 74 போட்டிகள்ல மோதுறாங்க. இந்த தொடர் டபுள் ரவுண்ட் ராபின் ஃபார்மட்ல நடக்குது. அணிகள் வீட்டிலையும் வெளியிலையும் எப்படி மோதும்னு ஒரு புது குரூப்பிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. லீட் சுற்று முடிஞ்சதும் முதல் 4 அணிகள் பிளேஆஃப்க்கு போவாங்க. அதுல குவாலிஃபையர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபையர் 2ன்னு 3 போட்டிகளும் அதைத் தொடர்ந்து ஃபைனலும் நடக்கும். இந்த அமைப்பு முதல் 2 அணிகளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது. ஃபைனலுக்கு போக ஒரு கூடுதல் வாய்ப்பு கிடைக்கும். பஞ்சாப் கிங்ஸ் செம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களோட நிலைமையை மாத்தணும்னு பாக்குறாங்க. அதனால இன்னும் இருக்கிற 2026 சீசன் ரொம்பவே போட்டியா இருக்கும். எல்லா அணிகளும் பிளேஆஃப் இடத்துக்காக போராடும்.